ஏய் நில்லு. என்ன சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுல சைக்கிள் எடுத்துட்டு போற? ஏன் எடுக்கக்கூடாதா? புது ஆள் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. பழைய ஆளு தான் தெரியுது. பழைய பாக்கி 64 ரூபா கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. இன்னும் 2 நாள்ல பணம் வந்துடும், எல்லாம் சேர்த்து கொடுத்துட்றேன். எப்போ கேட்டாலும் 2 நாள் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. 2 நாள் போய்கிட்டு தான் இருக்கு. துட்டு கொடுத்த மாதிரி இல்ல. இந்த பாரு, சைக்கிள்லாம் கொடுக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போ. அண்ணா என்னண்ணே? டேய் அதான் போப்பானல்ல. பணத்தை கொடுத்துட்டு ஓட்டப்பு. அப்படியா? பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேசிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த ஏரியாவில் எப்படி நீ கடை வச்சு நடத்துறேன்னு நான் பார்த்துறேன். போடா போடா, உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன். அண்ணா வணக்கண்ணா. என்னப்பா? ஒரு 3 நாளைக்கு வாடகைக்கு சைக்கிள் வேணும்ண்ணா. இது வரைக்கும் உன்னை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே, என்ன புதுசா? ஆமாண்ணா. எங்க இருக்க? அது சிவன் கோயில் தெருவில். சிவன் கோவில் தெருவா? ஆமாண்ணா. அது எங்க இருக்கு? சிவன் கோயில் இந்த ஏரியால கிடையாது தம்பி. அம்மன் கோயில் ஒன்று தானே இருக்கு. ஓ அது அம்மன் கோவில் அண்ணா, நான் சிவன் கோவில் நினைச்சிட்டேன். சாரிண்ணா. புது ஆளுக்கெல்லாம் சைக்கிள் தர மாட்டேன், போப்பா. அண்ணா ரொம்ப அவசரம் அண்ணா. புது ஆள் நம்பி சைக்கிள்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஏற்கனவே 4-5 பேட்டை கொடுத்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணா நானும் அந்த மாதிரி கிடையாதுண்ணே. நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேண்ணே. வாடகை வேணாலும் இப்பயே கொடுத்துறேண்ணே. சரி, அட்வான்ஸ் 1000 ரூபாய் வேணும், கொடுக்குறியா? கொடுக்குறேண்ணே. என்னங்க? உன் பேர் என்னப்பா? நந்தகுமார்ண்ணே. 3 நாளுக்குள்ள சைக்கிளை விட்டு போயிடணும். கண்டிப்பா கொண்டு வந்து விட்டுறேண்ணே. சரி போ. வரேங்கண்ணே. ஐயா கும்பரையா. முத்துங்கிறது யாரு? நான் தாங்க ஐயா. நீ தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமாங்க. இவன் தானா? இவன் தாங்க ஐயா. நல்லா பார்த்து சொல்லியா? இவன் தாங்க ஐயா. ஐயா இவன் என் கடைக்கு வந்து 3 நாளைக்கு சைக்கிள் வாடகைக்கு வேணும்னு கேட்டான். ஆளு புதுசா இருக்கியேப்பா, கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அதையும் மீறி வேணும்னு கேட்டாங்க ஐயா. நீ எங்கப்பா இருக்கேன்னு கேட்டேன். அட்ரஸ் தப்பா சொன்னாங்க ஐயா. சரி அட்வான்ஸ் 1000 ரூபா கொடுப்பான்னு கேட்டேன். படக்குன்னு எடுத்து கொடுத்துறாங்க ஐயா. அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சுங்கய்யா. இவனை எங்கேயோ பேப்பர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் வந்துச்சுங்கய்யா. அவனை சந்தேகப்பட்டு இவன் எங்க சைக்கிள்ல போறான்னு பின்னாடியே போனாங்க. அவன் எங்க போறான்னு பாத்தியா? ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளிங்கய்யா. அவன் பாழடைஞ்ச பில்டிங்குள்ள போனாங்க ஐயா. ஆனா அங்க ஒரு பொண்ணு கூட இருந்தாங்க ஐயா. இந்த பொண்ணான்னு பாரு. ஆமாங்க ஐயா, இதே பொண்ணுதான் ஐயா. அந்த இடத்த காட்டுவல்ல? காட்டுவேன் ஐயா. சரி, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேங்க ஐயா. சொல்லுங்க மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். மேடம், அந்த சைக்கிள் கடைக்காரனை பார்த்தேன் மேடம். அவன் சொன்னதெல்லாம் உண்மை மேடம். அப்படியா? அவன் இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டான் மேடம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பாடஞ்ச பங்களா இருக்கான், அங்கதான் தங்கி இருக்காங்களா.
அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் மேடம். சரி, அவனை ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன் உடனே. எஸ் மேடம். ஓகே மேடம், நான் அங்க கூட்டு வந்துடுறேன். மேடம், இங்கதான் மேடம் அந்த சைக்கிள் எடுத்தவன் தங்கியிருக்கான். தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன். உலக அமைதி சைக்கிள் பேரணி. அப்போ சைக்கிள் பேரணி விழால வசந்தி மாசிய